வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருண் கிட்ட ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கியா, அப்படி என்ன யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அருண் என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்க. அதே மாதிரி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி அருணுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க, தனியாக உட்காந்துட்டு ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிப்பார். இல்லை சொல்லுங்கள், என்ன என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு அருண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 வாரம் வந்துட்டோம். ஸோ லைஃப் எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸ்போஸ் ஆனதில்லை வெளியே. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சீரியல் நடிப்பார், வீட்டுக்கு போயிடுவார். ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாலேயோ இல்லை வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆனதில்லை அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கேன். விச் மீன்ஸ் பிக் பாஸ் வெளியே என்னோட எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்கும். அந்த நீங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கேன். ஸோ என்னோட இன்னொரு வெர்ஷனாக வந்து நான் பார்க்குறேன் இதை. ஸோ தட் இப்போது நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நான் இருக்கிறதுக்கும் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குது என்னோட பிஹேவியர், கேரக்டர் எல்லாமே அப்படின்றத வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அருண் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ தட் சாட்டர்டே நடந்தது, சண்டே நடந்தது, இந்த விஷயங்கள்லாம் வந்து மனசில் போட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு முன், பர்த்டேக்கு பின் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே பர்த்டே வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருண் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அருண் வந்து தெரிகிறாரோ அப்படின்ற மாதிரி அவருக்கே வந்து ஃபீல் ஆகுது. அதை இங்கே வந்து பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி எல்லாருக்கூடையும் ரொம்ப அட்டாச் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அப்படின்னா என்னை வந்து லைக் நீ இப்படி பண்ணுற தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உரிமை எடுத்து. அது வந்து எனக்கு வேறு மாதிரி போர்ட்ரே ஆகுதா என்னன்னு தெரியல. அதனால தான் நான் அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகிட்டனால நான் எனக்கு வெளியே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்றத வந்து அருண் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வேணாலும் ஆகட்டும், நீ வந்து ஒரு விஷயம் நல்லதுக்கு தான் பண்ண, ஆனால் அது வேறு மாதிரி வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, நீ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத வந்து அதை நோக்கி போகணுமே தவிர்த்து நீ இதிலே உட்காந்துட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக மூவ் ஆன் ஆக முடியாது, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து அருணுக்கு தராங்க. ஸோ அதை கேட்ட அருண் வந்து பார்த்திங்கன்னா அவர் மூஞ்சில் சிரிப்பு வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அவர் லைக் இந்த பர்டிகுலர் இன்புட்ஸ் எல்லாம் வந்து ஜாக்லின்ட்ட கேட்டுக்கிறாரு. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மாறுது அவர்கிட்ட அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.